மனிதை தவிர எல்லா உயிரினமும் பிறந்த மேனியோடு இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். சிரிச்சு பாருங்க, மனிதை தவிர எல்லா உயிரினமும், சில உயிரினங்களை தவிர மற்ற எல்லா உயிரினமும் பிறந்த மேனியோட தான் தெரியுது, அது வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனால் அழகாக இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும் அசிங்கமானவர், ஆடை இல்லைன்னு சொன்னான். அழகான படைப்பாளன் தான், ஆடை தான் அவனுக்கு அழகு இல்லையா? அந்த ஆடைங்கிறது உள்ளட்சம் ஆடை, பயபக்தி ஆடை, தக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க, பயபக்தி ஆடை. மனிதனுக்கு தான் பயபக்தி ஆடை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை பிரித்து வைக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு. அப்போ இறைவன் மனிதன் அழகாக படைச்சிட்டு ஆடை கொண்டு தான் அழகுபடுத்துறேங்கிறான். ஆடைலாம் அசிங்கமானது தானே, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, மிஸ்டர் இந்தியாவும் சரி, மிஸ் இந்தியாவும் இருந்தாலும் சரி, ஆடைலாம் அசிங்கமானவர்கள் இப்படிதானே. மனிதன் அழகானவன் தான், ஆடையெல்லாம் அசிங்கமாக இருக்கும். ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் பாருங்கள், ஆடை இல்லாமல் தான் இருக்குது, பிறந்த முன்னாடியே தான் வாழுது, சுற்றுது. ஆனால் நம்ம அதை ரசிக்கிறோம்ல, என்னைக்காச்சும் அதை நிர்வாணமாக பார்த்துருக்கோம். அந்த